ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அசஸியோட இந்த கிராஸ் டோட்டல் இன்கமில் டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்காக டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் பே பண்ணுறாங்க இல்லையா அசஸி, அவங்கக்கிட்ட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்காக டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அசஸிக்கு இன்கம் நிறைய இருக்குது அப்படின்னா அதில் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுவோம் இல்லையா, டேக்ஸ் ஸ்லாப் ரேட்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த அசஸி, அதாவது டேக்ஸ் பே பண்ணுறவங்க சில ஸ்கீம்ஸில் அவங்களோட இன்கம்மை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட அமௌண்ட்டை சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் டிடக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அவங்களோட டேக்ஸ் லையாபிலிட்டி கம்மியாகும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசஸீஸ் எல்லாம், அதாவது டேக்ஸ் பேயர்ஸ் அவங்களோட இன்கம்மை முன் வருவாங்க, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதில் சேவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களோட டேக்ஸ் லையாபிலிட்டி கம்மியாகும் இல்லையா. இதன் மூலமாக சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கரேஜ் பண்ண முடியும். அதுக்காக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அந்த டிடக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டேக்ஸபிள் இன்கமில் சாப்டர் 6A இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்ன டிடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 80C - 80U வரைக்கும் இது டீல் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன டிடக்ஷன்ஸ்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தி இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம் இல்லையா. இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் அடிக்கடி உங்களுக்கு கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2 மார்க்கில் நல்லா படிச்சுக்கோங்க. கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்கம் மொத்தம் 5 ஹெட்டிங்ஸில் படிச்சிருக்கோம். அதாவது இன்கம் அண்டர் த ஹெட்டிங் சேலரிஸ் சாப்டர் பார்த்துருக்கோம். இன்கம் அண்டர் த ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ இந்த எல்லா இன்கம்மையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, கிளப்பிங் ஆஃப் இன்கம் அண்ட் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வேர்ட் ஆஃப் லாஸஸ் இருக்குது இல்லையா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். ஸோ இந்த 5 ஹெட்டிங்கில் இருக்க இன்கம் ஆட் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய இன்கம் தான் என்ன இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் நிறைய டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ், கன்செஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. மொத்தம் 3 ஃபார்ம்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 10 - 13. இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எக்ஸம்ப்டட். ஓகே, அந்த இன்கம்க்கெல்லாம் டேக்ஸே கிடையாது, டோட்டலி எக்ஸம்ப்டட். அது செக்ஷன் 10 - 13 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 86 என்ன ஒரு சில டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசஸி ஏஓபி, பிஓஐ அதிலெல்லாம் பே பண்ணிட்டாங்க அவங்களோட டேக்ஸை அப்படின்னா மறுபடியும் அவங்க என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ அது அண்டர் செக்ஷன் 86 கொடுத்துருப்பாங்க. இப்போ டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்றது தான் செக்ஷன் 80C - 80U வரைக்கும் டீல் பண்ணுது. ஓகே, அப்போ டிடக்ஷன்ஸ் அப்படின்றது எதுக்கு மட்டும்தான் அலோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பாசிட்டிவ் இன்கம். பாசிட்டிவ் இன்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்கம் பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் டிடக்ஷன்ஸ் பண்ண முடியாது. நெகட்டிவ் அப்படின்னா என்ன, லாஸ் இல்லையா. ஸோ லாஸ்லேருந்து நம்ம டிடக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஒன்லி உங்களோட இன்கம் பாசிட்டிவ் இன்கம்மாக இருந்தால் மட்டும்தான் அந்த கிராஸ் டோட்டல் இன்கமில் இருந்து டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து சில இன்கம்மை எக்ஸ்க்ளூட் பண்ணிட சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இன்கம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சேர்க்கணும். ஆனால் கேபிட்டல் கெயினில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸ்.
சேல் ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிடணும், சேர்த்துக்கக்கூடாது, எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். மற்ற கேபிட்டல் கெயின் எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வின்னிங் ஃப்ரம் லாட்டரி, ரேசஸ் இதெல்லாமே கூட அந்த கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் டிடக்ஷனுக்கு உரிய ரூல்ஸ். பாசிட்டிவ் இன்கம். அதே மாதிரி நேச்சர் ஆஃப் டிடக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் டிடக்ஷன்ஸ் இருக்குது. டிடக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டைன் பேமெண்ட்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டைன் இன்கம்ஸ். அதாவது நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, அந்த பேமெண்ட்டுக்கும் டிடக்ஷன்ஸ் சம்டைம்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் நம்ம வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய இன்கம்லேயும் என்ன பண்ணுறாங்க, டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு 80Cலேருந்து 80U வரைக்கும் கவர் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிடக்ஷன் ஃப்ரம் இன்கம்க்கு வந்து என்னென்ன பிரின்சிபிள்ஸ் அப்படின்றது 3 பிரின்சிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம் டிடக்ஷன்ஸ் அலோடு பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனுக்கு 80Cலேருந்து 80U வரைக்கும் கொடுக்குற டிடக்ஷன்ஸ் எல்லாமே கிராஸ் டோட்டல் இன்கமில் தான் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரகேட் டிடக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அக்ரகேட் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம்மை வந்து டிடக்ஷன்ஸ் என்ன பண்ணக்கூடாது, எக்ஸீட் பண்ணக்கூடாது. கிராஸ் டோட்டல் இன்கம்மை விட அதிகமாக இருக்கக்கூடாது. இன்கம் அதிகமாக இருக்கணும், டிடக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோ டிடக்ஷன்ஸ். இது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் சப்ஜெக்ட் டு செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். ஓகே, கேஷுவல் இன்கம், வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ் ஏற்கனவே நம்ம பார்த்த பாயிண்ட்டு தான். இந்த 3ஐயும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய கிராஸ் டோட்டல் இன்கமில் தான் நம்ம என்ன பண்ணணும், டிடக்ஷன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி ஆஃப் டிடக்ஷன்ஸ், யாருக்கெல்லாம் டிடக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி உண்டு. அதாவது நம்ம பர்சன்ஸ்னு படிச்சிருக்கோம் இல்லையா இன்கம் டேக்ஸில், அதில் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த 10 செக்ஷனில் வந்து டிடக்ஷன்ஸ் அலோடு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா இந்த 5 டிடக்ஷன்ஸ் மட்டும்தான் அலோடு. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா செக்ஷன் 80P மட்டும்தான் அலோடு. அதே மாதிரி கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த 4 டிடக்ஷன்ஸ் மட்டும்தான் அலோடு. ஓகே, ஸோ எந்தெந்த டிடக்ஷன்ஸ் எலிஜிபிள், என்ன டைப் ஆஃப் பர்சன்ஸுக்கு என்னென்ன டிடக்ஷன்ஸ் அலோடு அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டைன் பேமெண்ட்ஸ், இது என்னென்ன பேமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாமே நம்ம லைனாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே தனித்தனியாக ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு 80C வந்து தனியாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 80CCC ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றுத்தையும் இண்டிவிஜுவலாக ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம், ப்ராப்ளமும் போட்டு பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் வந்து என்னென்ன செக்ஷன் என்னென்ன டிடக்ஷன் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாருங்கள், உங்களோட புக்கில் ரெட்டி புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 13.27 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் 80C எதுக்காக வந்து டிடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் டு ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் டிபென்ச்சர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து அண்டர் செக்ஷன் 80Cயில் டிடக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, ஒரு அசஸி அவரோட இன்கம்மை வந்து சேவிங்ஸாக பண்ணுறாரு, லைஃப் இன்சூரன்ஸில் போட்டு வைக்கிறாரு, இல்லை ப்ராவிடென்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கெல்லாம் டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ என்கரேஜ் பண்ணுறதுக்கு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா அதுக்கும் டிடக்ஷன் அலோவ் பண்ணுறாங்க. ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதே மாதிரி ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ் வாங்கினா வந்து என்ன பண்ணுறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம என்ன செக்ஷன் அப்படின்றது பார்ப்போம். செக்ஷன் 80CCC அண்ட் செக்ஷன் 80D இது என்ன காரணத்துக்காக டிடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஓகே, பென்ஷன் ஃபண்டுக்காகவும் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்காகவும் இந்த செக்ஷனில் நமக்கு டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அடுத்து என்ன டிடக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80DD
டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹேண்டிகேப்டு டிபெண்ட் அப்படின்னா யார்? அசஸியை டிபெண்ட் பண்ணி இருக்காரு, அவங்க வந்து ஹேண்டிகேப்டாக இருக்காங்க, அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ்க்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோடு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் இந்த டிடக்ஷனுக்காக, இந்த ப்ராப்ளம் இந்த டிடக்ஷனுக்காக அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க, சிம்பிளாகவும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்படியே நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி எழுதி வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80 DDB டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிபெண்டன்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபைடு டிசீசஸ். எதுக்காக டிடக்ஷன் அலோவ் பண்ணுறாங்க இந்த செக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிபெண்டன்ஸ், அசஸியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நோயெல்லாம் இருக்குது, ஸ்பெசிஃபைடு டிசீசஸ். அது என்னென்ன டிசீசஸ் அப்படின்றதெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசீசஸை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக செலவு பண்ணியிருந்தால் அதுக்கு டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து என்ன செக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 80 DDB பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து செக்ஷன் 80E டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் டேக்கன் ஃபார் ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனுக்காக லோன் வாங்கியிருப்பாங்க, அதை ரீபே பண்ணுறாங்க, அந்த பேமெண்ட்டுக்கு வந்து செக்ஷன் 80E என்ன பண்ணலாம், டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியும், டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அடுத்த டிடக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80G. 80Gயில் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டொனேஷன் டு சர்டைன் ஃபண்ட்ஸ். ஸோ டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, டொனேஷன்ஸுக்கும் வந்து டிடக்ஷன் அலோவ் பண்ணுறாங்க. என்னென்ன ஃபண்ட் அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபண்ட்லலாம் டொனேஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா வந்து 80Gயில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80GG. இது பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெண்ட் பெய்டு. ஓகே, ஸோ இதுக்குரிய ரூல்ஸ் எல்லாம் நம்ம லேட்டராக ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அடுத்து செக்ஷன் 80GGA டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டொனேஷன் டு சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். டொனேஷன் பண்ணுறாங்க சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக அப்படின்னா அதுக்கு டிடக்ஷன் 80GGAல என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80U. இது பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் இன் த கேஸ் ஆஃப் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ரெசிடெண்ட் அசஸி. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அசஸி, ரெசிடெண்ட் அசஸி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது வந்து செக்ஷன் 80Uவில் கொடுத்துருக்காங்க. இது போக விட்டு போன சில டிடக்ஷன்ஸும் இருக்கலாம். நம்ம இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டான டிடக்ஷன்ஸ் என்னென்னவோ அதுக்குரிய ப்ராப்ளம் எல்லாம் அடுத்தடுத்து நம்மளோட வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.